தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்திலே 2 கேள்விகளுக்கு விளக்கத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி என்னவென்றால், பெரிய மேய்ப்பர் யார் என்ற கேள்வி. இரண்டாவது, தேவர்கள் என்பது யார்? இந்த 2 கேள்விகளுக்கான விடையை இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 2 கேள்விகள்னு சொல்லும்போது, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேராயர்கள் வந்து விட்டாங்க, நிறைய மேய்ப்பர்கள் வந்துட்டாங்க, நிறைய பிஷப்புகள், போப்புகள், நிறைய தலைவர்கள் வந்ததுனால உண்மையான தலைவர் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, தேவர்கள் என்ற காரியத்தில் பொதுவாக இந்து தெய்வங்கள் தான் தேவர்கள், சபிக்கப்பட்ட தள்ளப்பட்ட தூதர்கள் அவங்க தேவர்கள், இப்படியாக ஒரு புரிதல் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆகவே பொதுவாக தேவர்கள்னு சொல்கிறது தெய்வங்கள், மற்ற ஆள்கள் கும்பிடுறது, இப்படித்தான் 99% கிறிஸ்தவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர, தேவர்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கு சரியான விடையை இயேசு சொன்னார். அதைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர, எல்லாரும் தெரியாதனால இப்போ நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி வேதத்தில் இல்லாத, இயேசு சொல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தர் புதுசாக நான் கெட்டிக்காரன், நான் அறிவாளின்னு காண்பித்தா அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம அப்பாற்பட்டதாக நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்க தவிர, அதை நம்ம அங்கீகரிக்கவோ செய்யவோ, அதை நம்ம பெருசாக்கி அதை தலைவராக்கி அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி நம்ம போகும்போது அது ஆபத்தாக முடியுது. அப்படித்தான் இப்போ போயிருக்காங்க. ஒவ்வொரு சங்கம், ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஸ்தாபனம், ஒவ்வொரு கூட்டமைப்பு, ஒவ்வொரு அமைப்புகள், இப்படி தான் பிரிஞ்சிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு சொன்னது தான் நமக்கு வேதம். நம்ம சிற்றறிவுக்கு ஒரு வேளை அது புரிகிற அளவில் தான் சொல்லியிருக்காரு. புரிஞ்ச அளவில் நம்ம எடுத்துக்கிறணும். புரியாவிட்டால் நம்ம போக போக ஆவியானவர் விலைக்கு கொடுப்பார். ஆவியானவர் இருக்கார்ல, பெந்தையகோஸ்து நாளில் இறங்கினவர் பூமியில் இப்போ இருக்கார், இப்போ இருந்துக்கிட்டு இருக்கார். சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமோ, கிருபையின் காலம் அன்னையோடு முடியுது. அந்த சபையோடு கூட ஆவியானவர் போயிடுவார் தவிர, இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், நினைப்பூட்டுவார், என் வார்த்தைகளை நினைப்பூட்டுவார், இப்படியெல்லாம் சொன்னார் ஆவியானவரை பற்றி. அதுதான் இன்றைக்கி நமக்கு நம்முடைய நினைப்பூட்டுதலுக்கு, நம்முடைய புரிதலுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகளை ஆவியானவர் விளக்கும் போது, சொல்லும் போது, நினைப்பூட்டும் போது, அதை நம்ம சொந்த அறிவை புகுத்தாமல், நம்ம ஸ்தாபனத்தில் வளர்ந்ததை அதோடு கலக்காமல், அல்லது எவனோ சொல்லி கொடுத்துருப்பான் அதை இதை மிஸ் பண்ணாமல், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் ஒன்றும் தெரியாத மாதிரி அதை புதுசாக நம்ம பிளேன் பிளீமாக இருந்தால் பசுமரத்தை ஆணி போல் அப்படியே பதிஞ்சிரும். இதை கேட்குற தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் இதைத்தான் சொல்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொன்னது தான் நான் சொல்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க, வாஞ்சையாக இருங்க அப்படின்னு இருக்கு. புதுசாக பிறந்த குழந்தைகளைப் போல. அதனால் மத அடிப்படையில் நம்ம வளர்க்கப்பட்ட குழந்தையாக இல்லாமல் புதுசாக பிறந்த குழந்தை எப்படி அந்த ஆவலாக பால் குடிக்குதோ
அதுபோல் நீங்கள் ஆவிக்குரிய வகையில் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவங்க வேத வசன களங்கம் இல்லாத கலப்படம் இல்லாதன்னு அர்த்தம். கலப்படம் இல்லாத ஒரிஜினல் வார்த்தை நான் சொன்னது தான். அதை அப்போஸ்தலர்கள் விளக்கி சொல்லியிருக்காங்க. இதுதான். மற்றபடி ஆவியானவர் கரெக்டாக நீங்கள் நடுநிலையோட குழந்தைகளைப் போல தேவனை உண்மையாய் தேடக்கூடிய கபடற்ற புறாக்களைப் போல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. லேலுயா. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே முதலாவது கேள்வி என்னவென்றால், பெரிய மேப்பர் யார் என்ற கேள்விக்கு தான் இந்த அதிகாரத்தில் பாதி வரைக்கும் விளக்கம் இயேசு சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்கிறான் என்ற வார்த்தையை அங்கே சொல்கிறார். கவனிங்க. வாசல் வழியாக ஒருத்தன் பிரவேசிக்கிறவன் தான் அவன் நல்ல ஊழியக்காரன், நல்ல ஒரு மேப்பன். இங்கே வேறு வழின்னு சொல்கிறாரு. அதாவது யோவான் 14:6 உங்களுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம். என்னது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். நானும் அப்படின்னு சொல்லாமல் நானே என்ற வார்த்தை சொல்கிறது கவனிங்க. அப்போ வேறு வழி இல்லை, ரெண்டு வழி தான் இருக்குது. உலகத்திலேயே ஆண்டவராகி இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது ரெண்டு வழியைத்தான் சொன்னார். ஒன்று விசாலமான வழி, அதில் நிறையா போவாங்க, அது கேட்டுக்கு போகும். ஒன்று இடுக்கமும் ஒடுக்கமான வழின்னு சொன்னார், அது ஜீவனுக்கு போகும்னு சொன்னார். ரெண்டு வழி தான், வேறு வழி இல்லை. அந்த ஜீவனுக்கு போகிற வழி தான் நானேன்னு சொல்கிறார். அதில் வேறு வழி இல்லை. அப்படி வேறு வழியாக ஒருத்தன் போதிச்சா ஏறுனா அதில் ஜனங்களை வழி நடத்தினா அவன் யாருன்னு சொல்கிறாரு? கள்ளனும் கொள்ளைக்காரன். கல்லன்னா திருடன், ஆடுகளை திருடுறவன். கொள்ளைக்காரன்னா கம்ப்ளீட்டாக கொள்ளை. இப்போ கொள்ளைக்காரன் வரும்போது ஈவு இறக்கு, ஐயோ பாவம், ஒரு 4 பவுன் வச்சுட்டு போவோம்னு சொல்ல மாட்டான். பவுன் எத்தனை பவுன் இருக்கோ அத்தனையும் அள்ளிட்டு தான் போவானே தவிர அதில் யாராவது தடுத்தா கொலை செஞ்சிருவான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவங்ககிட்ட ஈவு இறக்கம் திருடங்கிட்ட பார்க்க முடியாது. ஆகவே அந்த திருடன் யார், கொலைக்காரன் யார், நல்ல மேப்பன் யார், அந்த வழி என்ன, இதைத்தான் இயேசு சொல்கிறாரு. அன்னைக்கே அந்த மாதிரி மாறுபாடுகள் வந்திருக்கு. அன்னைக்கே அந்த மாதிரி வேற்றுமைகள் 1ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியிருக்கு. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இன்றைக்கி கடைசி காலமாக இருப்பதுனால ரொம்ப ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு நியூஸு, கள்ள நோட்டு 500 ரூபா நோட்டு என்ன செஞ்சிருச்சு, புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஜனங்களே எச்சரிக்கை, அரசாங்கம் வெளியிடுறாங்க இன்றைக்கி செய்தியில், 500 ரூபா கள்ள நோட்டு புழங்கிருச்சு, வெளியே வந்தாச்சு, ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அது லேசில் கண்டுபிடிக்க முடியாது. அதுலேயே கொஞ்சம் பயிற்சி பெற்றவன் புழங்கினவன் தான் பார்ப்பான். அதுபோல் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்க மேலோட்டமாக இருக்கிறவன் கண்டுபிடிக்கவே முடியாது. சரியாக வேதத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி நல்லா வேத அந்த அடிப்படையில் நீங்கள் வளரும்போது தான் அதை கண்டுபிடிக்குமே தவிர, உங்கள் கண்கள் திறக்குமே தவிர லேசில் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து நானே வழி நானே வாசல் என்ற வார்த்தையை இங்கே சொல்கிறாரு. இந்த பகுதி முழுவதும் பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 7ஆம் வசனத்தில், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு யார் வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்குன்னு சொல்கிறதெல்லாம் இயேசுவின் சீசர்கள் தான். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நான் தான் ஆடுகளுக்கு வாசல். அதுதான் 9ஆம் வசனத்தில் நானே வாசல்னு சொல்கிறேன். என் வழியாக ஒருத்தன் உள்ளே பிரவேசித்தா அவன் ரட்சிக்கப்படுவான். தெளிவாக போட்டிருக்கு.
அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் ஒருத்தன் சொல்கிறான், அரகுறை கிறிஸ்தவன் முழுசாக ரட்சிக்கப்படாத ஒருத்தன் சொல்கிறான், மோசேயினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனை பண்ணால் தான் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறான் ஒருத்தன். பாருங்க, அந்த காலத்திலேயே அப்படி ஒரு பெரிய குழப்பம் உண்டாகி பெரிய வாக்குவாதம் சண்டையெல்லாம் நடந்ததாக. அதுக்கு பிறகு தான் பேதுரு அப்படிலாம் கிடையாது, நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடி நியாயப்பிரமாண பாரத்தை புதுசாக வந்த சீசர்கள் மேலே ஏண்டா துணிக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தை மோசையின் ஆகமங்களை வாசிக்கிறவங்க ஓய்வு நாள் தோறும் வாசிக்கிட்டு தானே இருக்காங்க, அதை எதுக்கு இப்போ சொல்கிறது? அது வேண்டாம். அப்படி சொன்னவன் எங்களால் கட்டளை பெறாதவன்னு சொல்லி 24ஆம் வசனத்தில் அந்தியோகியா சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுனான் பேதுரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு குழப்பங்கள் வந்த மாதிரி, மாறுபாட உபதேசம் வந்த மாதிரி இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. ஏன்னா கடைசி காலம் முடிய போகுது. அதனால் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு சாத்தானுக்கு அறிஞ்சு மிகுந்த கோபம் கொண்டு இறங்கியிருக்கான். அதனால் ஆபத்து வரும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மிகுந்த கோபம் கொண்டு இறங்கியிருக்கான். அந்த கோபத்தை நேருக்கு நேர் தாக்க மாட்டான், அவன் தந்திரவாதி. அவனுக்கு இச்சைகளுக்கேற்ற ஊழியர்கள், பிசாசின் அவனுக்குன்னு உள்ள ஊழியர்கள் நிறையா இருக்காங்க. மனசனை பிரியப்படுத்துகிறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லேன்னு இருக்கு கலாத்தியர் 1:10 அவனை பயன்படுத்துவான். சத்தியத்தை சொல்லாதவன் அவனை பயன்படுத்துவான். வெளிவேசக்காரன் அவனை பயன்படுத்துவான். சினிமாக்காரன் மாதிரி ஒருத்தன் மக்களை ஏமாற்றி இது பண்ணுறான்னா அவனை பயன்படுத்துவான். அரசியல்வாதி மாதிரி ஊழியர்கள் இருந்தால் அவனை பயன்படுத்துவான். உலகத்துக்கு உத்தவேசம் தைக்கிறவன் அவனை பயன்படுத்துவான். அவனுக்கு என்ன ஆளாக இல்லை, நிறைய ஆட்களை வச்சு கிறிஸ்தவங்களை, கபடற்றவங்களை, பாவம் அப்பாவிகளை திசை திருப்புற மாதிரி. சாஞ்சா சாயிரமா பக்கம் சாயும் செம்பரி ஆடுகளான்னு செம்பரி ஆடுகளை பற்றி ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பகுத்தறிவுள்ள ஆடாக இருக்கணும். எவன் சொன்னாலும் கேட்குறது, எவன் சொன்னாலும் போகிறதில்ல. பொதுவாக கிறிஸ்தவங்களை அப்படி சொல்லுவாங்க, செம்பரி ஆடு கூட்டம் இவனை ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டா முழுசாக ஓட்டு போடணுன்னா ஃபுல்லாக அப்படியே சாஞ்சிரும். அரசியல்வாதிக்கு தந்துடும். போப்பை பிடிப்பான், அங்கே உள்ள பாஸ்டரை பிடிப்பான், தலைவரை பிடிப்பான். அவன் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டா முழு ஓட்டு மக்களுக்கு விளங்காது. யாருக்கு போடணும் போடக்கூடாது என்ன ஏது, இவன் பேச்சு நம்ம ஊழியக்காரன் பேச்சு வசனம் தான் சொல்லணுமே தவிர இவன் ஓட்டு போட சொல்கிறானேன்னு இந்த பகுத்தறிவு சிந்தனை நடுநிலை எண்ணங்கள்லாம் பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு இருக்காது. பாஸ்டரே சொல்லிட்டாருன்னா அதான் ஆட்டு செம்பரி ஆடு கூட்டம்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன காரியம் அப்படி அல்ல. இயேசு விரும்புகிற ஆடு அப்படி அல்ல. அங்கே 5ஆம் வசனத்தில் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். அந்நியனுடைய சத்தம் அந்த உண்மையான ஆடுக்கு தெரியும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னு சொல்கிறார்ல, அவருக்குன்னு ஒரு ஆடு கூட்டம் இருக்குது. அதுக்கு பேர் தான் சிறுமந்தேன்னு சொல்கிறாரு, பெருமந்தேன்னு சொல்லலை, சிறுமந்தேன்னு சொல்கிறாரு. அந்த சிறுமந்தை அவருடைய ஆடு. அந்த ஆடுகளுக்கு கண்டிப்பாக அந்நியனுடைய சத்தம் தெரியும். அதே மாதிரி உண்மையான மேப்பனுடைய சத்தமும் தெரியும், ரெண்டும் தெரியும். சொன்னார். ஆகவே நீங்கள் உண்மையான அவருடைய ஆடாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். 11ஆம் வசனத்தில் நானே நல்ல மேப்பன்னு சொல்கிறார். நல்ல மேப்பனுக்கு அடையாளம் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். நல்ல மேப்பனுக்கு ஒரு அடையாளம் கனிகளினாலே அறிவீர்கள்னு சொல்கிறாரு. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்ககிட்ட வருவாங்க, உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாய். மத்தேயு 7:15 சொன்னார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனின்னா கிரிய செயல்பாடுகள். ஒரு ஆபத்து வந்த உடனே ஓடுறானா, ஒரு பிரச்சனை வந்தவன்னு ஓடுறானா, இல்லை சத்தியத்துக்காக நிற்கிறானா? இதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல சத்தியத்தை தெரிஞ்சிட்டா, ஐயோ என் ஆடுகளுக்கு என் மக்களுக்கு சொல்லணுமேண்டு
ஸ்தாபனமே எதிர்த்தாலும் தலைவரே எதிர்த்தாலும் சத்தியத்தை சொல்லிட்டு என் வேலையே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறவன் யார்? அப்படி இருக்கிற மேப்பர்கள் காட்டுங்க. எங்கள் போப்பு சொல்லிட்டாரு, எங்கள் ஐயா சொல்லிட்டாரு, இப்படித்தான் சொல்கிறாங்களே தவிர இவனுக்குன்னு வேத வசனத்தை இயேசுவை சரியாக பின்பற்றக்கூடிய நிலைமையில் இல்லை. அதான் அவனை கூலிக்காரன்னு சொல்கிறார். ஆடுகளை பற்றி கவலையே கிடையாது. பாருங்கள் 12, மேப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கிறோம். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் இன்றைக்கி நிறையா ஓநாய்கள் அழுகுது. சபையை பார்த்து ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கர்ச்சீப்பு வச்சுருப்பான். அந்த குரலே பார்த்திங்கன்னா இப்படி நாட்டில் இருக்காரா, இப்படி உருக்கமாக நமக்கு அழுகிறாரேன்னு நம்மளே ஃபீல் பண்ணுற அளவில் வீடியோ எடுங்க அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஆண்டவர் அப்படியே பார்ப்பார். எடுக்கிறீங்களா? எடுங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்கணும்ல. அழுகிற மாதிரியே நடிப்பார். உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், பொய். உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எப்படிடா கண்ணீர் வரும் உனக்கு? எப்படி வரும்? சிரிச்சியே பேசுவான், கடினமாகவே சொல்ல மாட்டான், வெட்டொன்று துண்டு ரெண்டு சத்தியத்தை சொல்லவே மாட்டான். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நடத்துகிற முறைக்கும் மற்றவங்க உங்கள் பிள்ளைக ஃப்ரெண்டுகள் இருப்பாங்க, அல்லது பிள்ளைகளை உங்களை நேரடியாக தாக்காமல் பிள்ளைகளை வச்சு உங்களை கெடுக்கிற உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. அவங்க உங்கள் பிள்ளைகிட்ட நடந்து கொள்கிறதுக்கும் நீங்கள் சொந்த தாய் தகப்பன் நீங்கள் நடந்து கொள்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது பிள்ளைகளுக்கு பொதுவாக தெரியாது. நீங்கள் கடினமாக தான் பேசுவீங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக தான் உங்கள் அன்பை அப்படி தான் காட்ட முடியும். நீங்கள் உண்மையான தகப்பன். அவன் கெட்டு போனால் நாளைக்கு உங்களுக்கு கேவலம் அசிங்கம். கண்டிப்பாக நீங்கள் நியாயத்தை சொல்லுவீங்க, தர்மத்தை சொல்லுவீங்க, எச்சரிப்பு கொடுப்பீங்க, ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லுவீங்க. அது அவனுக்கு புரியாது. என்ன அப்படி கடினமாகவே சொல்கிறாரு. நல்ல தகப்பேன், நம்ம சொந்த தகப்பேன் அந்த அறிவு பிள்ளைகளுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு சூதாடி, ஒரு சினிமாக்காரன் ஒரு வீட்டில் களவாண்டு காசை கொண்டு வந்து பிள்ளைகளை வச்சு விளையாடுறவெல்லாம் அப்படி பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டான், சிரிப்பான். சிரிச்சு நல்ல கெட்டிக்காரன்டா, நீ நல்ல அறிவாளி, ஆகா ரஜினி மாதிரியே இருக்கே உன் குரல், நீ நல்ல விஜய் மாதிரியே நீ வந்துடலாமே, நீ வர நீ உனக்கு நல்ல திறமை இருக்க, அப்படி இப்படின்னு சிரிப்பு. இந்த ஒரு பையன் 17 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டானா. பிடிச்சிட்டாங்க ஒரு போலீஸு. அப்புறம் பிடிச்சி சேலத்தில் அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வீட்டில் உள்ள காசை 17 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி இருக்கான் பாருங்க சின்ன பையன். அந்த மாதிரி அந்நியனுடைய சத்தம் ஓனாய், அவனுக்கு கவலை வராது. இன்னைக்குள்ள ஊழியர்கள் கடிந்து பேசுகிறானா, நியாயத்தை பேசுகிறானா, சிரிச்சு பேசுகிறானே, சிரிச்சே பேசுகிறானே. என்னைக்காவது ஏசு சிரிச்சிருக்காரா? நீங்கள் இவங்க 4 சுவிசேஷங்களில் அழுதுருக்காரு தவிர சிரிச்சாரன்னு எங்கேயாவது காட்டுங்க. அப்போஸ்தலர்களை காட்டுங்க சிரிச்சாங்கன்னு. எபேசியர் 5:4 பரியாசம் தகாதவைகள் தோத்திரம் செய்திலே தகும். சில ஊழியக்காரர்களை பார்த்த உடனே சிரிப்பாங்க. ஏன்னா அவன் சர்க்கஸ் கோமாளி மாதிரி. அவன் பேச்சு, அவன் நடனம், அவன் ஆடுறது, பொம்பளை மாதிரியே நடிப்பான், பொம்பளை மாதிரி பேசுவான், குரல் மாற்றி மிமிக்கிரி பண்ணுவான். இது ஊழியக்காரனுக்கு அடையாளமாக. அது அவனை பார்த்த உடனே எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கோமாளி. அவன் பகுத்தறிவுள்ள தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே புரிஞ்சுக்குங்க. அந்நியால் கூலியால் ஓனாய் வர்றதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கு சம்பளம் தான், மாதம் சம்பளம் வருதா, ஒரு 20,000 கொடுக்குறான் ஐயா, ஒரு மாதம் 30,000 கொடுக்குறான், பெரிய அமௌண்ட்டு. தங்க வீடு இலவசம், எல்லாம் பெட்ரோல் இலவசம், மரியாதை மதிப்பு வேறு. அப்போ அந்த காசு, மரியாதை, பணம், அந்தஸ்து இதைத்தான் பார்க்குறானே தவிர சத்தியத்தை பார்க்கல. இயேசுவை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது, வசனத்தை பற்றி கவலையே இல்லை. அதான் கூலியால்.
தேவ பிள்ளைகளே, அந்நிய கூலியால் ஓனாயின்னு சொல்கிறாருங்க. அப்போஸ்தலர் 20:29 பவுல், அப்போஸ்தலனாகி பவுல் சொல்கிறான், நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களை விட்டு போக இன்னொரு இடங்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்போஸ்தலர்கள் எல்லா சபைகளையும் பலப்படுத்த வேண்டியது இருக்குது. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். இரவும் பகலும் கண்ணீரோடு உங்களுக்கு புத்திமதி சொன்னதை நீங்கள் கேட்டு விழித்திருக்கப்பா, ஜாக்கிரதையாக இருங்கப்பா. உங்களில் கூட சிலர் எழும்பி உங்களை கெடுப்பான், மாறுபாடானது போதிப்பான், ஜாக்கிரதையாக இருங்க. அன்னைக்கு சொன்னாங்க கொடிதான ஓனாய். அரசியல்வாதி ஏரோத இயேசு சொன்னார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், சாக போகிறேன் நீன்னு சொல்கிறான், 3 நாள் நான் இங்கே நடமாட வேண்டியது இருக்குது, எவனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த நரிக்கு போய் சொல்லுன்னு சொல்லி ஏரோது ராஜாவை நரின்னு இயேசு சொல்கிறாரு. இந்த தைரியம் இன்றைக்குள்ள ஊழியர்களுக்கு இருக்கா? அன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் ஓனாயின்னு சொன்னாங்க, கொடிதான ஓனாயின்னு சொன்னாங்க. சர்ப்பங்களே, விரியும் பாம்பு குட்டிகளே, 23 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குருடரே, மதிகேடரே, ஐயோ 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 என்று அவங்க கிரிகளை பார்த்து சொல்கிறாரு. இந்த தைரியம் இன்னைக்கு யாருக்கு இருக்குது? யார் கண்டிக்கிறாங்க? யார் இன்னைக்கு சொல்கிறாங்க? உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்கிறீங்க? கோளார போப்பா, பார்த்து போப்பா, பிரேக் பிடிச்சி போப்பா, பார்த்து ரோடை கடந்து போப்பா. ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு தாயா பிள்ளைகளுடைய அருமை தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு ஜீவனை உயிரை கொடுத்தாங்க. இங்கே போட்டிருக்கு, நல்ல மேப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்யறான்? ஜீவனை கொடுக்குறேன். அதுதான் அடையாளம். இயேசு சொன்னதை செஞ்சார், ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் ஏறக்குறைய எல்லா இரத்த சாட்சியாக தான் மறிச்சிருக்காங்க. ஐயா, ஒருத்தன் உண்மை உள்ளவன், சத்தியம் உள்ளவன், மக்களுக்காக தியாகி, உண்மையாக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு பொறுப்பு இரத்த சாட்சியாக மறிக்கிறானே, அதை தவிர வேறு என்ன இருக்குது? வேறு அதை விட வேறு என்ன அவனை நம்ம செக் பண்ண முடியும்? எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, சிரிப்பு இருக்காது, ஏமாத்து இருக்காது, பொய் இருக்காது, பிராடு இருக்காது. ஆகவே உலகத்துக்கே ஒப்பற்ற ஒரு செய்தி தான் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், நானும் அப்படின்னு சொல்லலை, நானேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு போப்பு இறந்துட்டாருன்னு சொல்லி, பிரான்சிஸ் இறந்துட்டாருன்னு சொல்லி, அதுக்கு முந்தைய மரண தருவாயில் தான் இருந்தார். அப்புறம் டக்குன்னு பிழைச்சி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி மறுநாளே அவருக்கு ரொம்ப இதாகி செத்துட்டார். இயேசு மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி சொன்னவர் எங்கே? இவர் பிழைச்சிட்டேன் ஆனாலும் செத்துட்டேன், சதாகாலம் திரும்ப வருவேன்னு சொல்லலை. செத்தது தான். 4ஆம் நூற்றாண்டில் இந்த போப்பு ஏற்படுத்தப்பட்டது ரோமாபுரியில். அதாவது கிபி 325 கான்ஸ்டேன் என்ற ரோம அரசன் தான் முத ஆரம்பித்தான். இந்த இறந்த போப்பு பிரான்சிஸோட 266வது போப்பு. இப்போ இவர் 266, 67ன்னு சிலர் சொல்கிறாங்க, தப்பு அது. இவருடைய உண்மையான பெயர் ஜார்ஜ் மரியா, ஞானசான பேர். பிரான்சிஸ்ன்னு சொல்கிறது பட்ட பேர் தான். தென் அமெரிக்கா பகுதியில் இருந்தவர். 12 வயசுலேயே இவர் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வரல. 12 வயசுலேயே பக்கத்து வீட்டு பிள்ளைய லவ் பண்ணியிருக்காரு. அந்த பெற்றோர்கள் தெரிஞ்சு போய் என்னடா அதுன்னு சொல்லி கடந்து வீட்டை காலி பண்ணி தூரமாக போயிட்டாங்க. அதில் அவர் எடுத்த முடிவு, அப்போ எனக்கு விரும்பின பொண்ணு கட்டளை இல்லை, கடிதமெல்லாம் போட்டிருக்காரு, லவ் லெட்ரு.
அப்போ நான் வந்து சாமியாராக போயிடுறேன், எனக்கு அடுத்து வாழ்க்கை வேணாம், திருமணமே வேணாம், சாமியாராக இப்படி வந்தவர் தான். பொதுவாக கன்னிஸ்திரிகள்லாம் பொதுவாலும் காதல் தோல்விகளில் ஏறக்குறைய வர்றவங்க தான். எல்லோரும் அன்னை தெரசா மாதிரி கிடையாது. உண்மை உள்ள பரிசுத்தவான்கள் இருக்காங்கண்ணா, இல்லைன்னு சொல்லலை, உண்மையான சேவகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலானவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த மாதிரி சின்ன வயசிலே நேர்ந்து அந்த பிள்ளையாக ஒப்பு கொடுக்குறதில்ல, பெற்றோர்களே ஆடு மாடு நேர்ந்துக்கிட்ட மாதிரி நேர்ந்துக்கிறது. இதெல்லாம் இந்துக்களுடைய பாரம்பரியம், பாபிலோனிய கொள்கையில் உள்ள பாரம்பரியம் தான் இதெல்லாம். அதனால் அந்த 1ஆம் நூற்றாண்டில், அதாவது இந்த 4ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டது இன்ன வரைக்கும் வந்து போப்பு ஏதோ ரொம்ப தாழ்மை உள்ளவர், ரொம்ப பணி உள்ளவர்னு சொல்கிறாங்க. அரசர்னு சொன்னாலே அது போதாத, பாப்பரசர்னா அது ராஜா எப்படி தாழ்மையாக பொறுமையாக இருக்க முடியும்? இருக்கிற போப்பில் இவர் நல்லவர்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையாக நடந்துக்குருவாராம், ஆடம்பரமெல்லாம் விரும்ப மாட்டாராம். இவர் நல்ல போப்பாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்னா, எல்லாரையும் கூப்பிட்டு, இப்போ இந்த போப்புகள்லாம் பிஷப்புகள்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தினாரா, இவர் கூப்பிட்டா வருவாங்க. இவர் நல்லவராக இருந்தால் என்ன செய்யணும்னா, ஐயா பிரதான மேப்பர் இயேசு கிறிஸ்து தான்ப்பா போட்டிருக்கு, எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேப்பர் இயேசு கிறிஸ்து அப்படி போட்டிருக்கு வசனத்தில். அவங்களுக்கு அதானே, அதே பைபிள் தானே அவங்களுக்கு. அந்த இடத்த நான் வகிக்க விரும்பலை, எவனோ தெரியாமல் வச்சிட்டான் செஞ்சிட்டான், நான் அதை வகிக்க விரும்பலைப்பா, அதனால் என்னை அப்படி அழைக்காதீங்க, இனிமேல் உள்ள போப்புகள்லாம் யாரும் இந்த மாதிரி சொல்லிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, பாப்பரசர்ன்னு சொல்கிறாங்கல்ல, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவே தவிர அந்த இடத்துல நான் இருக்க விரும்பலை, அது வேண்டாம்ப்பா, நல்ல போப்பாக இருந்தால் சொல்லியிருக்கணும். மூன்றாவது, ஆண்டவர் என்று என்னைய சொல்லாதீங்க, போப் ஆண்டவர் என்னை ஆண்டவர் என்று ஏப்பா சொல்கிறீங்க? இந்த சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவையே ஆண்டவரும் கிறிஸ்துவமா ஆக்கினாருன்னு அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு தானே வசனம் இருக்குது. அப்போ என்ன ஆண்டவர்னா அவர் இடத்துல சமமாக நிறுத்துகிற மாதிரி இல்லை ஆயிரும், அது சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி உலக கிறிஸ்தவங்களுக்கு நல்ல மனுஷனாக இருந்தால் சொல்லியிருக்கணும். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவையே ஊழியக்காரன்னு தான் பவுல் சொல்கிறான். ரோமர் 15 அதிகாரத்தில் இருக்குது. நான் அவர் ஊழியக்காரனே பவுல் எழுதுகிறான் இயேசுவை. இயேசு உங்களுக்கு முன்னாடி நான் பணிவிடக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. பெரியவன் பணிவிடக்காரனாக இருக்க கடவான்னு சொல்லி அடையாளம் எல்லா சீசருடைய கால்களை இவரே தொட்டு கழுவுறாரு. இதை விட ஒரு தாழ்மையை எப்படி சொல்ல முடியும்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினாரே, தேவனுக்கு சமமானவர். இந்த போப்பை தானே சொல்கிறாங்க தேவனுக்கு பதிலாண்டவர், தேவனுக்கு சமமாண்டவர். எவனாவது கண்டிக்கிறானா, எதுக்குறானா சொல்லுங்க? பிரதமரும் முதல்வரும் இறந்த வாழ்த்து அந்த இரங்கல் செய்தி சொல்லியிருக்காங்க. அரசியல்வாதிக சொல்கிறது தப்பு இல்லை, சொல்லட்டும். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பெரிய தலைவர்களாக ஊழியர்களாக அழைத்து கொள்கிற அவங்க ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கே அவர் குரல் இறந்துட்டார், கிறிஸ்தவர்களுக்கே அவர் தலைவர் இறந்துட்டார். ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், யா கிறிஸ்தவங்களுக்கே போப்பு தலைவர்னு. கொலோசியர் 2:10 படி சர்வ அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசு என்று தான் அப்போஸ்தலர் எழுதினாங்களே தவிர சபைக்கு தலை கிறிஸ்து, சபை கிறிஸ்துவின் சரீரம், இப்படித்தான் எழுதினாங்க. படிங்கம்மா. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க எல்லாரும் பரிபூர்ணமாக இருப்பதற்கு இயேசு தலைவராக இருக்கிறார்.
சகல அதிகாரத்துக்கு அவர் தலைவர் தானே. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார் மத்தேயு 28:18, வானத்துலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் உள்ளவர் தானே தலைவராக இருக்க முடியும். போப்புக்கு இருந்ததா? போப்புக்காக ஜெபிச்சாங்க, ஐயோ ஜாக போகிறான். தலைவர் தெய்வம் எப்படிடா சாவார்? சாதாரண ஒரு பாடு உள்ள மனுஷன் இந்த அப்புறம் செத்துட்டாரு. இந்த மோதிரத்தை உடைச்சிட்டாங்களாம், போப்பு மோதிரத்தை சித்துளி வச்சு. அதோட குளோஸ் அவர். அடுத்து போப்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 20ஆம் தேதிக்குள்ளே நியமிக்கிறாங்க. 9 நாள் துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. மனுஷன், சாதாரண மனுஷன். பொதுவாக 12 வயசில் அந்த அந்த லவ் மூடு வரும். பொதுவாக ஒரு நல்ல பருவம் உள்ள அந்த மேஜர் பொம்பளை பிள்ளை ஆகிற மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கும் அந்த 12 வயசில் ஒரு மாதிரியாக மனுஷ பிறவி. ஆனால் இயேசு 12 வயசில் என்ன செஞ்சார்? இயேசுவோட எல்லாரும் இணைக்க முடியும். 12 வயசுலே தேவாலயத்து போதகர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். 12 வயசுல. இயேசு எங்க, இவங்க எங்க? இயேசுவோட யாரும் சூரியனோட யார் இணைக்க முடியும்? சூரியனோட எந்த லைட்டாவது இணைக்க முடியுமா சொல்லுங்க? பகல்லையே பெரிய மெர்க்கூரி எரிஞ்சாலும் சூரியன் ஒளிக்கு மேலே ஒரு ஒளி இல்லை. உதாரணம் சொல்கிறேன். அப்படியே எடுத்துக்கிட்டா சூரியனுக்கு மேலே ஒளி தான் இயேசு. மத்தியானத்திலேன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே, மத்தியானத்தில் நான் குதிரையில் போகும்போது பேரொளி உண்டாகி நான் அப்படியே குதிரையிலிருந்து விழுந்துட்டேன். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன்னு ஒரு சத்தம் கேட்டேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் சாட்சி சொல்கிறான். மத்தியானம்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். மத்தியானத்தில் பேரொளின்னா பார்த்துக்கங்களேன். 3 நாளாக கண்ணே தெரியல அவனுக்கு. அப்பேற்பட்டவர் இயேசு, சாதாரணவர் இல்லை. அதனால தான் பரலோகத்தில் சூரியனாவது சந்திரனாவது வேண்டுவதில்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா இவர் அங்கே இருக்கும்போது சூரியன் எதுக்கு, சந்திரன் எதுக்கு? ரட்சிக்கப்பட்டவங்க அந்த வெளிச்சத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல 21:24 இருக்கு. அதனால தான் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன், என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. யார் சொல்லுவாங்க அதை? இன்னைக்குள்ள போப்பு சொல்லு, இல்லை இன்னொரு போப்பு வர்றாரு சொல்லு. யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? அப்போ அவரோட இணைக்கலாமா? அது பெரிய பாவம் இல்லையா? கிறிஸ்துவோடு இணைக்கிறது பெரிய, தேவனோடு இணைக்கிறது பெரிய குற்றம் இல்லையா? அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சேவை செய்கிறாருன்னா இன்னும் இதை விட என்ன? சாத்தான் எடுத்துக்கங்க. அவன் என்ன தப்பு செஞ்சான்? கொலை செஞ்சானா? இல்லை விபச்சாரம் பண்ணானா? இல்லை என்ன அவன் என்ன தப்பு செஞ்சான்? பாவம். இன்னைக்கு உள்ளவன் முழுவதும் செஞ்ச குற்றங்கள் அவன் செஞ்சானா சொல்லுங்க? எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அவன் வரலாறு இருக்கு. தங்கம் வெள்ளி பொண்ணு நிறைய இருந்தது. ரொம்ப அழகுள்ளவன், அறிவுள்ளவன், தானியேலை விட அறிவுள்ளவன், அழகுள்ளவன். அவன் என்னையா தப்பு செஞ்சான்? அதில் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எசேக்கியேல் 28:16 தன் இருதயம் மேட்டுமையாகி அவன் ரொம்ப பெருமை உண்டாகி அதனாலே பாவம் செஞ்சான். அப்படியே போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? எஸ். அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் அதனால தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று உன்னை தள்ளி ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உன்னைய பிரதான தூதனா கேருப்பா உன்னை நான் வச்சிருந்தேன். லூசிபர் ஆகாதபடி நான் உன்னை தள்ளிட்டேன். அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. இதுதான் ஐயா. அவ்வளவு கொடுமையாக ஆண்டவர் கோவப்படுற காரணம், இன்னைக்குள்ள ஆளுக மாதிரி பாலியல் செஞ்சான், அந்த மாதிரி கிண்டல் செஞ்சான், அந்த பொம்பளையை கெடுத்தான், இந்த பணத்தை, அந்த குற்றச்சாட்டுலாம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் இவங்களை விட அவன் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ யோக்கியன், எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ அழகுள்ளவன், எவ்வளோ பணக்காரன், இவங்கள மாதிரி அவனை ஒப்பிட முடியாது. அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் அவனுக்குள்ள பாவம். தேவனுக்கு மேலாக நான்
உயர்ந்து போவேன். அவன் செஞ்சது ஏசாயா 12:14 போட்டிருக்கு. வனபுறங்களில் ஆராதனையை ஸ்தாபிப்பேன், தேவனுக்கு மேலாக நான் உயர்த்துவேன், தேவனுக்கு ஒப்பாவேன். அந்த பாயிண்ட் தான், தேவனுக்கு ஒப்பாவேன். அவன் செஞ்ச காரியம். அதனால தான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு இருக்கு. பெருமைன்னா அவருக்கு பிடிக்காது. அவரால் படைக்கப்பட்டவன் தாழ்மையாக தான் போகணுமே தவிர, பெருமை தேவனுக்கு மேலாக, தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு எதிர்த்து. உங்கள் பையன் உங்களை எதிர்த்து பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் பையன், நீங்கள் பெற்று வளர்த்த பையன் உங்களை மதிக்கிறதே இல்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதே இல்லை. ஒரு காரியம் செஞ்சால் அப்பாவுக்கு சொல்லி செய்வோம், அதே கிடையாது. யாருக்கோ சொல்கிறான், உங்களுக்கு சொல்கிறது இல்லை. உங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். இந்த படைப்புகள்லாம் படைத்த தேவன் பிதாவாக இருக்கார், அப்பாவாக இருக்கார். அவருக்கு ஒரு மரியாதை இல்லையே, அவருக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லையே. பெருமை, ஆணவம், திமிரு, தேவ தூதர்களை அங்கே திரட்டினா இந்த ரகசியங்கள்லாம் யாருக்கு தெரியும்? இதுதான் பிசாசு அடைந்த தண்டனை. ஆகாதவென்று தள்ளினார். தள்ளப்பட்ட சாத்தான் அவன் தூதர்களும் அந்த புத்தி இன்னும் மாறாமல் இருக்கு. சரி, இப்படி பாவம் செஞ்சு பரலோகத்தை விட்டே தள்ளிட்டாரே, இங்கேயாவது திருந்துவோம். அவர் இங்கே மனுஷனாக வரப்போகிறார்ல, தேவனால் அனுப்பப்பட்டு தேவகுமாரனாக வரப்போகிறார்ல, இங்கே அவரை காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா மன்னிச்சிங்க ஐயா, இங்கே சொல்லுவோம். அந்த புத்தி எவனுக்காவது, எந்த தூதனுக்காவது வந்துச்சா? லூசிபருக்கு வந்துச்சா? வந்த உடனே, இயேசு ஊழியத்துக்கு வந்த உடனே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கொண்டு போயிட்டான் ஐயா. வனாந்தரத்துக்கு கொண்டு போய் வந்து உப்பரிகளை போய் நிறுத்தி, மலையில் போய் நிறுத்தி, அவன் புத்தியை பாருங்க, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு பிறகும் கூட அவன் புத்தி மாறல. எல்லாத்தையும் தர்றேன், இந்த உலகம் முழுவதும் என் கண்ட்ரோலில் இருக்குது, ஏமாற்றி சீட்டிங் பண்ணி வாங்கினது ஆதாம் கிட்ட இருந்து ஏமாற்றி எல்லாத்தையும் தர்றேன், என் காலில் விழு. பாருங்க எவ்வளோ துமுறு. நீ இதை விட அவனை என்ன செய்ய? ஆண்டவர் நல்லவராக இருக்க போய் பேசாமல் விட்டார். காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ள சொல்கிறானே. எப்பேற்பட்ட அயோக்கித்தனம், எப்பேற்பட்ட வார்த்தை. கடுப்பாகி நமக்கு கடுப்பாகுது. அவர் பொறுமையாக, அப்படிப்பட்டவனுக்கு கூட பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருந்தவர், அந்த வார்த்தை அவரால் சகிக்க முடியல. அப்பாலவோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்க. அந்த நேரத்தில் கூட எழுதியிருக்கேன்னு சொல்லி தான் ஜெயிச்சார். அதுக்கு பிறகு அவனால் இருக்க முடியல, ஓடிட்டான். ஓடுனவன் திருந்தலை. இந்த நாய்ச்சின்னா இங்கிட்டு போய் திரும்ப வரும். அந்த மாதிரி மானங்கட்டவன், ரொம்ப கேவலமானவன் தான் சூடு சொர்ண, ஒரு மோசமானவன் தான் பிசாசு தந்திரம். ஒரு மான ரோசம் உள்ளவனோட எதிர்த்து நம்ம போராடலாம். மானமே ரோசமே இல்லாத பிசாசு அவன் என்ன செய்யறானா, கள்ள ஊழியர்களை, பொருளாசை உள்ள ஊழியர்களை, சினிமாக்கார மாதிரி இருக்கிற ஊழியர்களை, உலகத்தா உள்ள ஊழியர்களை, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஊழியர்களை பார்த்து கண்டுபிடிக்கிறான். இவன் நமக்கு உகந்தவன், நம்ம சொல்கிறது கேட்பான். இயேசு முன் ஊழியக்காரனுக்கு அடையாளம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். மத்தேயு 16:24 அவர் சொன்ன அடையாளம் அவருடைய ஊழியர்கள். இன்னைக்குள்ள ஊழியர்கள் அப்படி யாரையாவது காட்டுங்க, தன்னைத்தானே வெறுத்து ஒட்டு முடி வைக்கிறானா, டோப்பா முடி வைக்கிறான்னா, அது என்ன அர்த்தம்? தன்னைத்தானே வெறுக்கிற மூஞ்சியாது. ஏதோ ஒரு திறப்பு விழாவில் ஒருத்தர் வர்றானா, இன்றைக்கி பார்த்தேன், அங்கேயே காரை நிறுத்தி இங்கிட்டு இங்கிட்டு ஆட்கள் எல்லாம் அவன் கீழே நடந்து அவன் வர்றான். எல்லாம் இங்கிட்டு வாங்க, வருகை வாங்க கையை தட்டி அவனை வரவேற்கிறாங்க. அவன் அப்படியே சண்டீர் மாதிரி வர்றான். ஒரு ஊழியக்காரனா வேலைக்காரன்.
வேலைக்காரனா எஜமான் இயேசு. எஜமானுக்கு முன்னாடி நீ ஊழியக்காரன் இந்த துமுர் பண்ணக்கூடாது, இந்த மேட்டுமை, இந்த பெருமை, ஆணவம் இருக்கக்கூடாது. பணிஞ்சு எஜமான் இருக்காரு, அங்கே மேலே பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் பணிஞ்சு தான் நீ போன, தாழ்மையாக தான் தெரிஞ்சுக்கிறணுமே தவிர பேதுரு விட நீ பெரிய ஆளா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 25-26 கொர்நேலியு, 100க்கு அதிபதி, சும்மா சாதாரண ஆள் இல்லை. அவனை பார்த்த உடனே நெடுஞ்சாங்கால காலில் விழுதாயா, இன்னைக்கு உள்ள வேணா தூக்கி விடுவானா? இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா போட்டோ எடுங்க, எடுங்க, வீடியோ எடுங்க, அப்படியே ஆசி வழங்குற மாதிரி, நித்யானந்தா மாதிரி. எத்தனையோ பொம்பளைகளை கூப்பிட்டு வச்சுருக்கான் நித்யானந்தா. எவ்வளவோ பணம், அடேங்கப்பா, பணத்திலேயே மிதங்குறான். இங்கிட்டு வேலைக்கார பொம்பளைங்க, இங்கிட்டு சினிமா நடிகை, இங்கிட்டு பொம்பளைங்க, எல்லாம் லீலைகள், கடவுள் லீலைகள்னு ஒரு கூட்டம் கும்பிட்டு தானையா இருக்கான். அதே நித்யானந்தா தானே இங்கே இருக்கான். இவன் செய்கிறதெல்லாம் முட்டு கொடுக்குறானே ஐயா. ஒருத்தன் ஜெயிலில் இருக்காரான், ஒருத்தன் 8 நாளாக ஜெயிலில் இருக்காரான், சோறே சாப்பிடலையா அவர், அப்படியே மேலுக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கிறாரான். இன்றைக்கி இப்போ பார்த்தேன் வீடியோ. அவன் எதுக்கு போயிருக்கான்? நீதி நிமித்தம் சிறை சென்றானா? சத்தியத்துக்காக சிறை சென்றானா? ஏன் உபதேசத்துக்காக சிறை சென்றானா? நான் சென்றிருக்கேன் 2001 மெய்யான ஜோதி புக்கு. சத்தியத்துக்காக ஜனங்க படிக்கணும், உண்மையான தத்துவம், உண்மையான ஒளி இயேசுவே என்று புராணங்களில் இணைச்சி இவர் தான் மெய்ஜோதி மெய்ஜோதின்னு எழுதுனேன். என்னை சிறை பிடிச்சாங்க, கைது பண்ணாங்க. இதே மதுரை மத்திய சிறையில் இருந்திருக்கேன். யாராவது அதை பற்றி கவலைப்பட்டிருக்காங்களா? அதை பற்றி சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோமா? இன்னும் இயேசுவுக்காக சாக ரெடி. சிறை சென்றது என்னமோ இல்லை, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். இயேசுவுக்காக போயிருக்கேன், மகிழ்ச்சி. இவருக்காக நான் அடி வாங்கியிருக்கேன். அப்போஸ்தலர் சொன்னாங்க, அவருக்காக நான் அவமானப்பட்டதுக்காக சந்தோஷம், அவருக்காக நான் அடி வாங்கியிருக்கேன் சந்தோஷம், அவருக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் மகிழ்ச்சி. இன்றைக்கி உள்ள உள்ள ஆளுகள்லாம் எதுக்காக ஜெயிலுக்கு போகிறான், எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறான்? அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் எழுப்பிட்டானே ஐயா. நல்ல மேப்பன் இயேசு ஒருவர் தான். அதுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. அவர் இருக்கிற இடத்துல எவனாவது வகிக்காதீங்க, அவருக்கு ஈக்குவலாக வைக்காதீங்க, பேசாதீங்க. உலகத் தலைவர் போப்புன்னு சொல்லி எப்படிடா நீ சொல்ல முடியும்? ஒரு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அவன் தலைவர்ன்னு நீ சொல்றிய, எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரியது இது. இயேசு தலைவர் இருக்கும்போது அவர் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்கிறேன். அவன் செத்துட்டானே உன் தலைவன். கிறிஸ்தவங்க எல்லாம் துக்கத்தில் இருக்காங்க, அழுகுறாங்களாம். எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னார் இயேசு. என்றைக்குமே தம்முடைய சீடர்களை இயேசு விட்டு கொடுக்கவே இல்லை. கெச்சமனே தோட்டத்தில் என்னையை பிடிக்கிறது உண்டானா என் சீடர்களை போக விடுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என் சீடர்கள் யூதரோடு நான் ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பாங்களே. கெச்சமனே தோட்டத்தில் எல்லாருக்கும் கத்தி இருந்துச்சு. இவர் வேணாம்னு சொன்னதுனால தான் செதறி போனாங்களே தவிர, மற்றபடி வெட்டுறான்னு சொல்லியிருந்தா வெட்டி பயங்கரமாக இருக்கும்ல சண்டை. அதான் சொல்கிறாரு யோவான் 18ஆம் அதிகாரம் 36-37, என் உலகம் நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய உலகம் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படின்னா என் சீடர்கள் என்ன செஞ்சுப்பாங்க? நான் யூதரோட ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பாங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் போராட்டம் நடத்த போகிறானா எல்லா கிறிஸ்தவங்களும் சேர்ந்து இப்படி ஒரு நிரபராதி ஒரு பரிசுத்தனை போய் நீ எப்படிடா நீ ஜெயிலுக்கு சொல்லி போராட்டம் நடத்த போகிறாங்களா? ஆள்களை தூண்டி விடுறான். யூடியூப்பில் எவன் உலகத்தான் இருக்கானா, அரசியல்வாதி இருக்கானா, எவன் ஒரு மண்ணும் தெரியாது, அவனெல்லாம் ரூபா கொடுத்து பேச விடுறான். இவன் நல்லவேன்னு. இதான் கிறிஸ்துவின் கிரியை, இதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆகவே இன்னைக்கு உள்ள மக்கள் சரியில்லை. மக்கள் மடையர்களாக தற்குறிகளாக ஆனதுனால, கண்டவனெல்லாம் பின்னாடி போனதுனால இந்த கதி. அதான் இயேசு சொன்னார் பேதுருவை, இவங்க எல்லாரையும் விட என்னை அன்பு கூறுகிறாயான்னு கேட்டார். எப்படிங்க? இவங்க எல்லாரையும் விட என் மேலே அன்பாக இருக்கியான்னு கேட்டார். அவங்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்தாரு.
ஆமாண்டவரே நீர் அறிவீர் எல்லாம் நீர் அழுது கடைசியில் 3 தடவை கேட்குறாருன்னு சொல்லி அவனுக்கு புரியாமல் அழுதுட்டான். இரத்த சாட்சி தலகீழா இயேசுவுக்காக திருவிழா அறையப்பட்டு செத்தான். அவன் எங்கே, நீ எங்க? போப்புகள் முழுவதும் பேதுருவுடைய பின்னடியாருன்னு சொல்கிறான். கேட்டா ஆர்சிக்காரன் அவன் கிறித்தவனே சொல்லலையே. 140 கோடி இருக்காங்களாம். அதாவது ஆர்சி, அதாவது கத்தோலிக்கர்கள் 140 கோடி இருக்காங்களாம். 140 கோடி கத்தோலிக்கர்களுக்கு இவர் தலைவராம், இவர் தான் ஆண்டவராம், இவர் தான் ராஜாவாம், அப்படி சொல்கிறான். இப்போ இயேசுவை சொல்லலை, அவங்களும் தன்னை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கல, கத்தோலிக்கர்கள்னு சொல்கிறாங்க, ஆர்சிக்காரங்கன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னு அவங்களும் சொல்லிக்கல. அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீடர்களுக்கு முத கிறிஸ்தவங்கன்னு தான் பேர் வந்துச்சே தவிர வேற பேர் வரல. உண்மையான நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, இயேசுவின் சீடனா இருந்தா, உனக்குத்தான் கிறிஸ்தவன் பேரு. கிறிஸ்தவனா கிறிஸ்தவை தரித்தவன். கலாத்தியர் 3:27 இருக்கு. நம்மில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அப்படி போட்டிருக்கு. கிறிஸ்தவ தரிக்கிறதுனால கிறிஸ்தவன். அதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனம் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதுதானே சத்தியம். எவனும் பைபிளே படிக்கிறது இல்லையா, எவனும் வேதத்தை பற்றிய கவலையே இல்லையா. ஆகவே அந்த பேதுரு இயேசுவுக்கு அடுத்து இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன்னு அவனை ராயப்பா கல்லை போன்றவன் சொல்லி அவனை இயேசு சொன்னார். அப்படிப்பட்டவன் எழுதும்போது நான் தான் கல் இவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி என்றைக்குமே எழுதுனதில்லை. ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் அப்படித்தான் இயேசுவை தான் ஜீவன் உள்ள கல்லுன்னு சொல்கிறான். மனசலால் தள்ளப்பட்ட அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு அவன் தான் இயேசுவை மூளைக்கல்லுன்னு சொல்கிறான், பாறைன்னு சொல்கிறான். அந்த பேதர் என்ன, நீ என்ன? பேராயிரு பெரிய மேப்பர் யாருன்னு அவன் சொன்னான். 1 பேதுரு 5 சில்லண்டி மேப்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சில்லண்டி மேப்பர்களுக்கெல்லாம் பெரிய மேப்பர் யார் அங்கே அவன் சொல்லியிருக்கான். படிங்க 1 பேதுரு 5 படிங்க, 1 4 வரை படிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அடுத்து மூப்பர் தான் சபையில் கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி இப்போ இல்லை, இனிமேல வெளிப்படக்கூடிய அந்த மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்றது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை, அதாவது சபையை நீங்கள் அதை மேய்த்து அந்த சபையை நல்லா நடத்தி, கட்டாயமாக நடத்தி தாண்டா ஆகணும். ஐயோ வேறு வழி இல்லையே, ஃபாதராக வந்துட்டுமே, இப்படி நம்ம ஆரம்பத்திலே பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக. இதான் அவலட்சணமான ஆதாயம். ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அவங்கிட்ட ஒரு 10,000 வாங்குறது, இவங்கிட்ட 10,000 வாங்குறது, மருந்து விற்கிறது, குழு நடத்துறது. ஊழியக்காரனை சொல்கிறேன், புரோக்கர் மாதிரி செயல்படுறான். அதான் அவலட்சணமான ஆதாயம். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு இருக்கு, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது எப்படி பொய்யாகும்? அதுக்கு மீறி நீ எதுக்குடா அண்டர்கவுண்டில் நீ இங்கிட்டு சைடில் ஏதாவது ஒன்று செஞ்சு நீ அவலட்சணமான ஆதாயத்தை நீ ஏன் பண்ணுற? அப்படி பண்ண போய் தான் பேதுரு சொல்லியிருக்கான், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. அப்புறம் உற்சாக மனதோடு, சுதந்திரம்னா உனக்கு நீ தான் பாஸ்டர், நீ தான் சபைக்கு தலைமை ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க, அதை தான் உனக்கு சுதந்திரம். நீ என்ன வேணாலும் செய்யலாம். அதை நீ திமுறா நடக்காமல்
ஆணவமாக நடக்காமல் பெருமையாக அதை நீ கையாளாமல் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. மந்தைக்கு மாதிரியாக நீ இருக்கணும். ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனுஷன் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். உன் ட்ரெஸ்ஸில் மாதிரி இருக்கணும், உன் உடையில் மாதிரி இருக்கணும், உன் நடையில், உன் உடையில், உன் பேச்சில், உன்னுடைய எல்லா காரியத்துலேயும் நீ தாழ்மையை கடைபிடிக்கணும். வந்து நீ வந்து மாதிரியை காட்டணும். நீ மாதிரியை காட்டணும். ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, உடம்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஆபாச நடனம், பாம்பு நடனம், குத்து நடனம். ஒரு சின்ன பொம்பளைகளை பாவம் அந்த பிள்ளைங்க பொதுவாக சினிமா பார்த்தே பழகினவங்க. சினிமாவில் ஒரு பொம்பளை அரைகுறையோட ட்ரெஸ்ஸு ஆடினா ஆம்பளை பையன் எவ்வளோ தவுறான், எவ்வளோ விசிலு, ஆஹா நமக்கு வந்துருச்சுடான்னு சொல்லி அந்த படம் தான் நிறையா ஓடுதான். அந்த மாதிரி ஒரு சீன் வச்சா அந்த படம் நல்லா ஓடுமா. அதே தானே இங்கே அந்த பொம்பளை ஆடுறது, நீ ஆம்பளை ஆடுற. பொம்பளை பிள்ளைகளுக்கு முழுவதும் அந்த கவர்ச்சி வராதா, அந்த எண்ணம் வராதா? இச்சைக்கு தக்க வெளிச்சமையாக ஏவாள் கண்டது மாதிரி இன்னைக்கு உள்ள பொம்பளைங்க இச்சைக்கு தக்க அளவில் உன்னை பார்க்க மாட்டாங்களா? சீக்கிரமாக விழுந்துருவாங்க. சின்ன குழந்தைங்க, வயசு பொம்பளைங்க, பொதுவாக கல்யாணமான பொம்பளைங்க சீக்கிரமாக விழுந்துருவாங்க. அவன் டான்ஸு, நடனம், அவனுடைய கவர்ச்சி, அவனுடைய காரியமெல்லாம் பார்க்கும்போது சத்தியம் எங்கே? என்னைக்காவது இந்த மாதிரி டான்ஸுக்காரங்க சத்தியத்தை பேசியிருக்கானா? எவனாவது உபதேசம் பண்ணியிருக்கானா? ஐயா சத்தியத்தை சொல்லியிருக்கானா? ஆதி அப்போ சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கானே. அவன் ஊழியமே லேவின்னு வெளில வச்சுருக்கான். முட்டாத்தனமா லேவி ஊழியமா? நம்ம ஊழியம் புதிய ஏற்பாடு அப்போ சொல்ல ஊழியமாயா? இயேசுவே லேவியர் இல்லை. இந்த மெண்டலு, இந்த மெண்டாலிட்டி, இந்த புரிதல் இன்னைக்கு உள்ள எந்த ஆளுகளுக்கும் இல்லையா ஐயா? அதான் மந்தையை சிதறடிக்கிறது. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள், இப்போ ஒரு ஆள் வெளிப்படுறாருன்னா அவர் தான் குற்றவாளின்னு இல்லை, மற்றவெல்லாம் நிரபராதின்னு கிடையாது. எத்தனையோ பேர் மாட்டாமல் இருக்கான். கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பில் எல்லாம் வந்து நிற்கணும். ஆண்டவர் இப்போ ஒரு ஆள் வெளியரங்கமாக வெளிப்படுத்தி ஜெயிலுக்கு போகக்கூடிய அளவில் கேவலமாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசியிருக்கணும், எவ்வளோ உணர்த்தியிருக்கணும், எவ்வளோ அவனுக்குள்ளே ஆண்டவர் போராடி இருக்கணும். வெளிப்படுத்த 2:20 போட்டிருக்கு, தன் வேசி மார்க்கத்தை விடும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசித்தனத்தை விட்டு விலகிறதுக்கு அவளுக்கு என்ன இல்லை, மனம் இல்லைன்னே போட்டிருக்கு. அதனால அவளை அடித்து கட்டில் கிடையாக்கி அவன் பிள்ளைகளையும் கொல்லுவேன், எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்னு அதில் 24 இருக்குது. எல்லாருக்கும் விளம்பரம் ஆகுதுன்னா அது என்ன அர்த்தம்? மனம் திரும்பு. இதுலையாவது நீ திருந்த பார்க்கணுமே தவிர அதில் நீ நியாயப்படுத்தி முட்டு கொடுத்து அதில் நீ வந்து நான் நல்ல வேணும் நீ வெளியே காட்டக்கூடாது. அவன் எப்படி தான் பிரதான மேப்பனாக இருப்பான், அவன் எப்படி நல்ல மேப்பனாக இருப்பான்? இங்கே போட்டிருக்கு மந்தைக்கு மாதிரி இல்லை, அது மந்தைக்கு மாதிரி கிடையாது. அவன் ட்ரெஸ்ஸு டோப்பா முடி போடுறான்னா அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு ஊழியக்காரனுக்கு டோப்பா முடி எதுக்குடா? நீ சினிமாக்காரனா? காணிக்க படத்தை இப்படியா செலவு பண்ணுறது? கள்ள நாய்களா? நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க, பொல்லாத வேலையாளுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 3:2 சொன்னது இந்த மாதிரி நாய்கள் தான். வசனம் இல்லாமல் நான் ஒன்றும் சொல்லலை, வசன அடிப்படையில் அவன் நாயின்னு சொல்கிறேன். கக்கெடுத்து திம்பான், கழுவப்பட்ட பட்டி சேற்றில் புரளுவான். நாய்களுக்கு பரிசுத்தமானதை கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு வெளிப்படுத்தல் 22:15 இருக்கு. வசனம் எல்லாம் இந்த வசனத்தை எவனும் போதிக்கிறதே இல்லையா, நடந்து சொல்கிறதே இல்லையா? நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் மாதிரி. அப்படி மாதிரியாக இருந்தா 4ஆம் வசனம் படிங்க. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது இந்த மாதிரி உண்மையா கரெக்டா செய்யக்கூடிய ஊழியர்கள் அப்படி இருந்தா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். இன்னைக்கு உள்ள கிரீடம் எல்லாம் வாடிருச்சு. போப்பு மேலே ஒரு கிரீடம் இந்த இப்படி இருக்கும், பிஷப்புகள்லாம் ஒரு ஒரு முடியை வச்சுருப்பாங்க, ஒரு தொப்பி மாதிரி, அதெல்லாம் வாடிடும்.
பவுல் சொல்கிறான், மோசே மாதிரி நாங்கள் முக்காடு எடுத்துக்கொள்றதில்ல, நாங்கள் அப்படி ஆளுகளே இல்லைன்னு சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை பாரு. மோசே மாதிரி நாங்கள் முக்காடு கொள்ள மாட்டோம், போட மாட்டோம். இன்றைக்கி முழுவதும் தொப்பி போடுறானே, இந்த இங்கனக்குள்ளே முஸ்லீம் மாதிரி ஒரு தொப்பி போடுறான், போப்புகள்லாம் ஒரு பெரிய தொப்பி போடுறான், பிஷப்புகள்லாம் தொப்பி போடுறானே, அதெல்லாம் அழிஞ்சு போகிறது. இந்த கிரீடம் போயிடுச்சு, மோதிரத்தை சித்தூலி வச்சு அடிச்சுட்டா நான் அடுத்த போப்புக்கு ரெடி, அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். ஆனால் இயேசு கொடுக்குற கிரீடம் வாடாத கிரீடம். அல்லேலூயா. அவர் தான் பிரதான மேய்ப்பர். இங்கே சொல்லி பேதுரு தன்னை சொல்லிக்கல, இயேசு தான் பிரதான மேய்ப்பர். அவர் இயேசு இன்னைக்கு உயிரோடு இல்லையா? செத்துட்டாரா? இன்னைக்கு ஜீவிக்கிறாருன்னு நீ நம்புறது இல்லையா? இயேசு உயிர் தெளிந்தாருன்னு நேத்தனப்பா கொண்டாடின ஈஸ்டர் பண்டிகைன்னு. அவர் உயிரோடு இருக்கிறவரை போய் தலைவராக இருக்கிறாரு, நல்ல மேப்பனாக இருக்கார், நல்ல போதகராக இருக்கார், பேராயராக இருக்கார், அவரே பிஷப்பாக இருக்கார், அவரே தலைவராக இருக்கார், அவரே ஆண்டவராக இருக்கார், இத்தனையும் இருக்கிறாருன்னு ஒருவர் இத்தனை பட்டத்தை வச்சுக்கிட்டு இயேசு முதல்வராக இருந்தால், அவரே முதன்மையாக இருந்தால் அது உனக்கு பத்தலையா? அது உனக்கு போதாதா? செத்து போகிற மனுஷன் நாத்தம் எடுக்கிறவன் தான் உனக்கு தலைவராகணுமா, ஆண்டவராகணுமா, அரசராகணுமா? வெக்கமா இல்லை? நீ கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே உனக்கு கேவலமாக இருக்குல்ல? அது இன்றைக்கி மாற்றிக்குங்க. இந்த எளிய ஊழியக்காரன் கழுதை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், மனம் திரும்புங்க. இயேசுவே நல்ல மேய்ப்பர், அவரே பிரதான மேய்ப்பர், அவரே போப்பு, அவரே ராஜா, அவரே ஆண்டவர், அவரே தலைவர், எல்லாமே இயேசுவே. அல்லேலூயா. இந்த ஒரு பகுதியை முடிக்கிறேன், அடுத்த பகுதியை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். அடுத்த பகுதி தேவர்கள் என்றால் யார்? அடுத்த காரியம் தேவர்கள் என்றால் யார்? அதில் 48ஆம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நானே மேய்ப்பேன், என் ஆடுகள் என் செவி கொடுத்து என்னை பின் சொல்லும், அண்ணியினுடைய சத்தத்தை அதை அறிஞ்சதுனால அண்ணியை விட்டு ஓடும், இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, எல்லா ஆடுகளையும் நான் கொண்டு வர போகிறேன், ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும், இப்படிலாம் சொல்கிறாரு. போப்புக்கு எடுத்துக்கிட்டால் 266 மேய்ப்பர்கள், தலைவர்கள், பேராயர்கள். இயேசு சொல்கிறாரு ஒரே மேய்ப்பன்னு சொல்கிறாரு. கவனிங்க, ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை பரலோகம் தான், ஒரே மேய்ப்பர் இயேசு தான். அல்லேலூயா. இதை யாராவது தைரியமாக ஏன் சொல்ல மாட்டாங்கிறாங்க? அப்போ வேதத்தை வேணாம், கிழிச்சு எரிஞ்சிருங்க, இதெல்லாம் வேண்டாம். இது இருக்க போய் தானே நான் கத்திக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். எபிரேயர் 13:20 மறந்துடாதீங்க. ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துனே போட்டிருக்கு. பேராயர் அவர்தான், அவர்தான் பிஷப்பு, தலைமை அவர்தான், தலைவர் அவர்தான், முதல்வர் அவர்தான், ஆதியும் அந்தமும் அவர்தான், முந்தினோர் பிந்தினோர் எல்லாம் எல்லாம் அவர்தான். ஐயா, அவருக்கு நீ ஊழியக்காரனாக இருக்கிறது பெருமையா நினைக்காம, மகிழ்ச்சியா நினைக்காம, சந்தோஷமா நினைக்காம, நீ அவர் மாதிரி ஒரு தலைவர் ஆகணும்னு நினைச்சா அது நல்லதா? நல்லதா? அது அப்போஸ்தலர்கள் அப்படி நினைக்கலையாப்பா. அப்பேற்பட்ட இயேசுவே அப்படி நினைக்கலையே. நீ நல்லவன் ஏன் சொல்கிறேன்? பிதா ஒருவர் தவிர நல்லவன் இல்லையேன்னு நல்லவரே தன்னை தாழ்த்தும் போது நீ என்னடா நீ பெரியாளு? ஒருத்தன் சொல்கிறான் என் தலைவன் சொன்ன உடனே அந்த டான்ஸுக்காரரை காட்டுறான். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் என் தலைவன் சொன்ன உடனே அந்த டான்ஸுக்காரன் குத்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா. கிறிஸ்தவனுக்கு தலைவன் நடனம் ஆடுறவனா டான்ஸுக்காரன். இப்படி கூத்தாடியா பிழைக்கணும்? இப்படி ஒரு பிழப்பு, இது ஒரு ஊழியமா? அப்போ சொல்லு, யாராவது டான்ஸ் ஆடி இருக்கானா? இயேசு கிறிஸ்து என்னைக்காவது குத்து நடனம் கும்மாங்குத்து ஆடி இருக்கானா? சொல்லுங்க. இவன் பதில் சொல்கிறான், தாவீது ஆடினான்னு. தாவீது ஒரு கிறிஸ்தவனே இல்லை. நான் சொல்கிறேன், அவன் கிறிஸ்தவனா? அவன் யூதன், அவன் ஒரு ராஜா, அவன் நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான். வசனம் இருக்குது. அப்போ தாவீது போலன்னா அந்த புத்தி தானே உனக்கு வரும், ஒப்பாட்டி வைக்கிற புத்தி தானே வரும்.
இன்னொருத்தன் மனைவியை கெடுத்தான், அந்த புத்தி தானே உனக்கு வரும். போலீஸ் விரட்டிக்கிட்டே இருந்துச்சான், எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருந்தானா, 10 சிம்மு வரைக்கும் மாற்றி 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 ஓடினானா, கடைசியில் கேரளாவில் ஒரு லாட்ஜில் பிடிக்கும்போது இன்னொருத்த பொம்பளையோடு தான், இன்னொருத்த மனைவியோடு தான் பிடிச்சிருக்காங்க போலீஸ். இதானே நல்ல மேப்பனு கழிவு, இதான் ஊழியக்காரனு கழிவு. ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷன் அது செய்வானையா? அவனுக்கு நீ முட்டு கொடுக்குறிய, அதை பற்றி எவனும் பேச மாட்டாங்கிறானே. ஓ மனைவி பிள்ளைய அனாதியாக விட்டுட்டு அந்த 2 பிள்ளைகளுடைய கெது என்ன? பச்சை பிள்ளைங்க எதிர்காலம் என்ன? எவனாவது கவலைப்படுறானா? நினைக்கிறானா அதை? ஆகவே ஒரே மேப்பன் என்பது இயேசுவே தவிர மற்ற மேப்பர்கள்லாம் இருமாப்பு இல்லாமல் உண்மையாக ஒழுங்கமாக இருந்தால் இயேசுவின் வருகையில் தான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரே தவிர இப்போ கிடையாது. இப்போ இந்த மகிமை இல்லை, இப்போ இந்த இது கிடையாது. கடைசி நேரத்தில் கூட அவன் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிற்கணும். பவுல் சொன்னான், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் உண்டு. 2 தீமோத்தேயு 4:7 சொன்னான், 7:8 எல்லாருக்கும். அப்போ தான் கிடைக்கும், இப்போ கிடையாது. இப்போ கௌரவமோ, இப்போ மிடுக்கோ, ஆடம்பரமோ, இன்றைக்கி டான்ஸோ, இன்றைக்கி உனக்கு பூமாலையை போட்டு இன்றைக்கி உனக்கு வரவேற்கு, இன்றைக்கி அந்த மகிமை விரும்பக்கூடாது. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. மனசனுக்குள் மேன்மை எனப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்புன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நீ வாசிக்கலையா? மறைஞ்சிக்கிறணும், ஒதுங்கிக்கிறணும். அப்பேற்பட்ட பேதுரு காலில் கொர்நேல் விழும்போதையா எழுந்துடும். நான் ஒரு மனுஷன் தான், ஏன் காலில் போய் விழுகு, எழுந்துரு, குதுக்கி விட்டான். அவன்தாயா ஊழியக்காரன், அவன்தாயா ஊழியக்காரன். அப்போ அதில் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு பிறவி சப்பானியை அப்படியே குதித்து நடக்கிறான். அப்படி ஒரு அற்புதம் செய்தவங்க தேவர்கள் மனசுருவம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி சத்தியம் தெரியாத இந்துக்கள் முழுவதும் பூமாலையில் கொண்டு ஒரு பூஜை செய்ய வர்றாங்க. இன்றைக்கி உள்ள வேணா இருந்தால் எப்படி நடந்துக்கிடுவான்? போடுங்க ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, பூமாலை போடுங்க, பெரிய தலைப்பாக்கு கட்டுங்க, உடுமா கட்டுங்க. ஆனால் அன்றைக்கு உள்ள பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்கன்னா வஸ்திரங்களை கிழித்து கொண்டாங்க. ஏன் மனுஷரே இப்படி செய்கிறீங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான், எங்களுக்கு ஏன் இப்படி வீணான தேவர்களை விடுங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் பக்கம் திரும்புங்க, நாங்கள் ஊழியக்காரங்கன்னு சொன்னாங்க. லேலுயா. அவங்க என்ன இன்னைக்குள்ள நாதாரி எங்க? தயவு செய்து நினைவில் கொள்ளுங்க, வசனத்தை விட்டு விலகாதீங்க. ஒருவன் போதித்தால் வசனத்தின்படி போதிக்க கடவான். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கும்னு சொல்கிறாரு. சும்மா விளையாட்டாக நினைக்காதீங்க. கரண்டில் கூட நீ தப்பிச்சுக்கலாம், ஏசுகிட்ட தப்பிக்க முடியாது. பச்சிக்கிற அக்னியாக இருப்பார். இப்போ கிருபையின் காலம், பேசாமல் இருக்க. அவருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு யாரும் தப்பவே முடியாது. அவர் கிருபாசனத்தில், தேவ சமூகத்தில், எல்லா நியாயாசனத்தில் எல்லாரும் நிற்கணும். எந்த நாயாக இருக்கட்டும். ஜீவபட்சத்தில் உன் பேர் இல்லாட்டினா அக்னி கடல் தான் அங்கே சொல்லியிருக்கே தவிர போப்புகளுக்குன்னு தனி இடம்னு அங்கே சொல்லலை. இங்கே பெரிய ஆளாக இருந்தால் அங்கேயும் ஒரு பதவி கொடுத்து பெரிய ஆளாக அப்படிலாம் இல்லை. முட்டா பையங்க இன்றைக்கி உள்ளவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பெரிய மேப்பர், பெரிய தலைவர், பெரிய ஆண்டவர், பேராயர் இயேசுவை தவிர வேறு எங்கிட்டும் போகாதீங்க. யாரையும் நம்பி போயிடாதீங்க. ரெண்டாவது, தேவர்கள்னு சொல்லி சொல்கிற காரியம் மிக முக்கியமானது. அதை சொல்லி முடிச்சிடுறேன் சுருக்கமாக. அதாவது தேவர்கள்னா நான் முந்தி சொன்ன மாதிரி இந்துக்களுடைய சாமிகள், தெய்வங்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் கிறிஸ்தவ மக்கள்கிட்ட, ஊழியர்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கு? இன்னும் சொல்லப்போனால் இயேசு என்ன சொன்னார் பாடிங்க. 34 படிங்க. 34 இதுலேயே 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்திலே எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை அவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க, வேத வசனமும் தவறாததா இருக்க, பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்திலே அனுப்பப்பட்டு இருக்கிற என்னைய தேவகுமார்னு நான் சொன்னதுனால தேவதூஷணம் சொல்லிட்டேன்னு என்னை ஏன் எதுக்குறீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, என்னை தேவகுமாரன் தான் இவர் சொன்னேன்னு சொன்னார் தவிர தேவன்னு சொல்லலை. ஆனால் அவங்க பொய் சொன்னாங்க, தேவன்னு இவன் சொல்லிட்டான். பாருங்கள், கூட்டி பேசுகிறாங்க. 33ஆம் வசனம் பாருங்கள். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனசனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்கிறபடினாலே உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். என்னைக்காவது அவர் தேவன்னு சொன்னதாக 4 சுவிசேஷத்தில் காட்டுங்க பார்ப்போம். இயேசு நான் தான் தேவன்னு சொன்னதாக ஒரு வசனத்தை காட்டுங்க. எங்கேயும் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர்கள் அவர் மேலே உள்ள பாசத்தில், மிகுதியான அன்பில் தேவனுக்கு சமமானவர், இவரும் தேவனை போன்றவர், தேவன் கூட சொல்கிறாங்க. ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு தலைவரை சொல்கிறாங்கல்ல, தொண்டர்கள் ரொம்ப அதிகமாக பாசம் வந்துட்டா அந்த தலைவரை ரொம்ப புகழ்ந்து தூக்கி பிடிச்சி, தலைவரே நீ மகாத்மா காந்தி, நீ கர்ணன், நீ கர்ணனுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த பாசத்தினுடைய வெளிம்பு அந்த ஆவலில் தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவருடைய அப்போஸ்தலர்கள் இயேசுவை சொன்னாங்க. ஆனாலும் அது பொருந்தும், அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, அது பொருந்தும். ஏன்னா யாத்திராகம 7ஆம் அதிகாரத்தில் பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன்னு சொல்லி மோசேய கர்த்தர் சொன்னார். தேவன்னா நீ பெரிய ஆளுன்னு அர்த்தம், நீ எல்லாமே நீ உன் கண்ட்ரோல் நீ தான், அந்த அர்த்தத்துக்கு தேவன்னு மோசைய கர்த்தரே சொன்னார். உலகப்பிரகாரமாக உதாரணம் சொன்னார். மெலித்தா தீவில் பவுல் அந்த கப்பல் உடஞ்சி அந்த மெலித்தா தீவுக்கு வந்தபோது பாம்பு, விரியம் பாம்பு கவ்வுது, கடிச்சிருச்சு, சாக போகிறான்னு ஜனங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் உதறி பேசாமல் இருந்தான். உடனே இவன் தேவன்னு சொல்லிட்டாங்க, பவுலை தேவன்னு சொல்லிட்டாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் தேவர்கள்னு சொல்லிட்டாங்க பவுலை. ஆமாம், அந்த மாதிரி சாத்தானையே சொல்லியிருக்கு. பிரபஞ்சத்தின் தேவனானவன் 2 கொரிந்தியர் 4:4 இருக்குது. உலகத்தின் அதிபதினு யோவான் 14:30 இயேசுவே சொன்னார் சாத்தானை உலகத்தின் அதிபதினு. அவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான். வெளிப்படுத்தல் 2:13-14 சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான். உலகத்தை ஆள்றது அவன் தான், அவன் கண்ட்ரோலில் தான் இப்போ உலகம் இருக்குது. 1 யோவான் 5:19 உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு அப்போஸ்தலர் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்கண்ட கடவுளாக, கண்கண்ட தேவனாக இயேசு இருக்கிறாருன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. ஆனால் அவர் தேவகுமார்னு தெரிஞ்சாலும் தேவன்னு சொன்னாங்க, அது தப்பு இல்லை. இயேசுவை யாரையோ சொல்லும் போது இயேசுவை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த இயேசு என்ன சொன்னார்னா, பிதாவாகி தேவர் ஒருவரே, அவர் தான் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கற்றுக் கொடுத்தார். இயேசு என்றைக்குமே தேவனுக்கு மீறியோ தேவனுக்கு மிஞ்சியோ நான் தான் தேவன்னோ என்றைக்கும் அவர் வாயை திறந்து சொன்னதில்லை. இவன் பொய் சொல்கிறான் பாருங்கள், எடுத்துக்காட்டி பொய் சொல்லி தேவ தூஷணம் சொல்லிட்ட, அதனால் நாங்கள் கல்லெறிகிறோம், சிலுவையில் கொல்ல போகிறோம். ஏன் சொன்னார்? அப்படி சொல்லலப்பா, தேவகுமாரன்னு நான் சொன்னேன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு குற்றமாக எடுத்துக்காட்டி பேசுகிறாங்க. இன்னைக்கு உள்ளவன் அப்படி தான் பேசுகிறான். அப்போ தேவர்களாக இருக்கீங்கன்னு உங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, யார்? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள்னு வேதத்தில் போட்டு. சங்கீதம் 82:1 படிங்க.
சங்கீதம் 82 1 படிங்க. இல்லைம்மா, 82 1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கவனிங்க, தேவர்கள் என்பது இந்துக்களுடைய சாமிகள் அல்ல, அந்நிய தெய்வங்கள் அல்ல. அவங்க யாருன்னா 6ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 6, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் லோக பிறப்புகளை ஒருவனை போல் விழுந்துட்டீங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். அப்போ தேவர்கள் என்றால் உன்னதமானவருடைய மக்கள்னு அர்த்தம், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள்னு அர்த்தம். மனுஷர்களோட அவங்கள இணைக்காம அவனை தனியாக பிரிஞ்சு தேவர்கள், அவர் தேவன், இவங்க தேவர்கள்னு பன்மையில் நிறையா பேர் இருக்கிறதுனால தேவர்கள்னு சொல்கிற பாக்கியம் அவருடைய மக்களுக்கு, உன்னதமானுடைய மக்கள் போட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 96 4:5 படிங்க. 96ஆம் சங்கீதத்தில் 4:5. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறாரு, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர்தான். எல்லா தேவர்கள்னா தெய்வத்துக்கு அடுத்து தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அல்லது பாஸ்டர்கள்னு சொல்லலாம், மேப்பர்கள்னு சொல்லலாம், ஊழியக்காரன்னு சொல்லலாம், தெய்வ வசனங்களை போதிக்கிற போதகர்கள் சொல்லலாம். அப்படி நிறைய போதகர்கள் இருந்தாலும் அவங்க தெய்வங்கள் அல்ல, அவங்க சாமிகள் அல்ல. அவங்கள நீங்கள் பின்பற்றி போகாதீங்க. அவங்களுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாரும் கர்த்தரை தான் துதிக்க போகிறாங்க. அங்கே அந்த வசனத்தை அடுத்து படிங்க. இன்னொன்று 5ஆம் வசனம் படிச்சிட்டிங்களா? சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். அப்போ சகல ஜனங்கள்லாம் புறஜாதி மக்கள் விக்கிரங்களை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது தேவர்கள்னு அந்த மக்கள் நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த விக்கிரகங்கள் தேவர்கள் அல்ல, தேவர்கள் அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் 6ஆம் வசனம் படிங்க. ஏ தேவனுக்கு ஒப்பான ஈக்குவல் ஆளு யாருமே இல்லை. நீரே பெரியவர், உமது நாமமே அதுதான் வல்லமையில் சிறந்தது. ஆனால் விக்கிரகங்கள் சிலைகள் சொல்கிறது அதில் 14ஆம் வசனம் படிங்க. 14 கீழே 14. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவளாக ஆயிட்டாங்க. சொருபங்கள், தட்டார் வார்ப்பித்த சொருபங்களாலே ரொம்ப வெக்கப்பட்டு அவங்க வார்ப்பித்த அந்த விக்கிரகம் பொய்யே. அவைகள் என்ன இல்லை, அவைகளுக்குள்ள என்ன இல்லை, ஆவி இல்லை. அந்த வசனத்தை குறிச்சுக்குங்க. அவங்க அந்த விக்கிரகங்களுக்குள்ள ஆவி இல்லை, அது பொம்மை தான். நம்ம ஊழியக்காரங்க இன்றைக்கி சொல்லி கொடுத்தவங்க அது ஒரு ஏதோ ஒரு ஆவி இருக்குது, அது ஒரு விக்கிரகங்கள் தெய்வங்கள், அந்த சாமி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருக்கான். அந்த பேர் அந்த விக்கிரகத்தை பார்த்து இயேசுவி நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அந்த கோயிலுக்கு கடந்து போகும்போது அந்த சிலையை பார்த்து தூ தூ இயேசுவி நாமத்தில் சபிக்கிறேன், கடிந்து கொள்கிறேன். சாத்தாச்சே சிரிப்பான், இவ்வளோ லூஸு தற்குறியாக இருக்கானே. ஒன்றுமே இல்லை, அங்கே போட்டிருக்கு ஆவி இல்லைன்னு இருக்குது. ஆவியை, விக்கிரகத்தின் ஆவியை கட்டுவேன்னு சொல்கிற ஜபத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்களே. எத்தனை ஊழியக்காரன் விக்கிரகத்தின் ஆவியை விக்கிரகத்தில் ஆவி எதுக்குடா இருக்குது? அது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, நடுவில் கிடக்கு. அது ஒன்றுமே கிடையாது. அதில் பாருங்கள், அந்த எரேமியா 10ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து நீங்கள் வாசிக்கும்போது அதில் போட்டிருக்கு 4ஆம் வசனம் பாருங்கள்.
வெள்ளினால பொண்ணுனால அந்த பொம்மையை அதை அலங்கரித்து அதை அசையாமல் இருக்கிறதுக்கு ஆணிகளால் அரைஞ்சி சுத்திகளால் நல்லா அடித்து உறுதியாக அதை நிற்குது அந்த சிலை. அது பனையை போல நெட்டையாக நிற்குது. அது பேசாததுனால நடக்க மாட்டாததுனால அது சொம்பதான் சொப்பரம் சுற்றுறது. இப்போ எல்லாம் சொப்பரம் தேர் சுற்றுறான்ல எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக போட்டிருக்கு. அதனால சுமக்கப்பட வேண்டியது. அப்புறம் பாயிண்ட்டு அருவா தூக்கி அப்படியே நாக்கை துருத்தி வெட்டுற மாதிரி பொம்மை செஞ்சுருக்கா நல்லா கலரை பூசி. அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. தீமை செய்யாது, நன்மை செய்கிறதுக்கும் அதுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தரே சொல்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிறதாக அவன் கும்பிடுறான், தீமை செய்கிறதாக நீ வைகிற. ரெண்டுமே கிடையாதுப்பா. அது நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அது பாட்டுக்கு நடப்பாக இருக்குது. அதை அன்னைக்கு உள்ள மக்கள் தேவர்கள்னு சொன்னாங்க, தெய்வங்கள்னு சொன்னாங்க. அதே தான் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டுலேயும் அதே புரிதலில் தான் இருக்குது, அதே நிலைமையில் தான் இருக்குது. அதிலே சீர்திருத்தவாதிகள் சித்தர்கள் வந்தாங்க. சில ஆளுக்கு சித்தர்களை நீங்கள் அப்போஸ்தலரோடு இணைக்கலாமா? தற்குறிய சித்தர்கள்லாம் யார்? புலவர்கள்லாம் யார்? பகுத்தறிவாளர்கள். மெய் கடவுளை சொன்னவங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது அவங்க. அந்த திருமூலர் சித்தர் தான். நட்டக்கல் தெய்வம் ஒன்று 4 போஸ்மம் சாற்றியே சுற்றி முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. பாம்பாட்டி சித்தர். தெரிஞ்சாதானே உனக்கு. உள்ளம் பெருங்கோயில், மூணுடம்பு தேவாலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல்னு சிவவாக்கியத்தில் இருக்குது. புலவர்கள் சித்தர்கள் முழுவதும் அருமையாக நல்ல சத்தியங்களை விக்கிரங்களை எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. அது பவுல் சொன்னான். இப்போ இதை நான் இப்படியே விட்டுட்டா நீங்கள் நம்ப வேணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறது பவுல் சொல்லியிருக்கேன். அதை அறியப்படாத தேவன் ஒரு பலிபீடம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறியாமல் ஆராதிக்கிற அவரையே தான் நான் சொல்கிறேனே தவிர வேற்று கிரகத்திலேருந்து வேறு சாமிகளை நான் சொல்லலை. அதைத்தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் புலவர்களும் கூட இந்த கடவுளை பற்றி சொன்னதாக ஒரு குறிப்பு சொல்கிறானே. அதில் படிங்க. 28 29 அப்போஸ்தல 17 28 29 படிங்க. எல்லாரும் அவருக்குள்ளதான் நம்ம பிழைக்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதன்னு சொல்றதா. அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே எங்கள் புலவர்கள்னு சொல்லலை. அத்தனை பட்டணம் பலிபீடத்தை வச்சு கும்பிடுக்கிற அந்த தேவன் அறியாத அந்த புறஜாதிக புலவர்கள். உங்கள் புலவர்களின் சிலர் நான் உண்மையான கடவுளுடைய சந்ததி யாருன்னு. இது எங்கடா போய் இந்த வசனத்தை சொல்கிறது? உங்கள் புலவர்களே இந்த மெய் கடவுளை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது இன்றைக்குள்ள பாடல்கள் சித்தர்கள் தமிழ் புலவர்கள் ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்க? சொல்லியிருக்காங்கல்ல. உனக்கு அந்த புரிதல் இல்லை, நீ தற்கூறியாக இருக்க. எவன் சொன்னாலும் நீ கேட்கறதில்ல. உன் போதவர்களும் உன்னை அப்படியா முட்டாத்தனமாக ஆக்கி வச்சிருக்கான் உன்னைய. நீயும் தற்கூறி மாதிரி பேசுகிற. பழைய ஏற்பாட்டையே எடுத்தால் பழைய ஏற்பாட்டையே நீ பாலா பண்ணுற. அதில் 29 படிங்க. அதிலே 29 நாம் தேவனுடைய சந்ததிகளாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும், சித்திரனா எழுத்து ஓவியம், சித்திரையினாலும் யுக்தினாலும் உருவாக்கின எவனிங்க பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும் என்று நினைக்கலாகாது. அப்படி நினச்ச காலம் அறியாமை உள்ள காலம். இந்த 30ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். ஆனால் இன்னைக்கு எங்கும் உள்ள எல்லாரும் மனந்துருமணும்னு கட்டளை இடுறாரு. கடைசி காலம் ஆயிடுச்சு. அதனால் சித்திர வேலைனா யுக்தி அதெல்லாம் பழைய ஏற்பாட்டையே நீங்கள் பார்க்காதீங்க. அதில் ஒரு வசனம் கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்குமென்று நினைக்கக்கூடாது. இன்றைக்குள்ள ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு சாமி பேர் இருக்குது. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தற்கூரி காலத்தில் அறியாமல் உள்ள காலம் பழைய ஏற்பாட்டில் இந்த தவிர
சாமுவேலே செஞ்சான். 1 சாமுவேல் 7:12 படிங்க. 1 சாமுவேல் 7:12. அப்போ பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி அவனை சொல்கிறோம். விசுவாசத்தில் நச்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணதை அடையாமல் போயிட்டான்னு அவனை ஒரே அடியாக இப்போ எபிரேயர் 11 கடைசியில் போட்டிருக்கு. படிங்க. இப்போ இது நான் சொன்ன வசனம் படிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு கல்லை எடுத்து நடுவில் ஊண்டி இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லி அதற்கு எதுக்கு அதுக்கு கல்லுக்கு என்ன பேர் வச்சான்? அப்போ அந்த கல்லுக்கு எபினேசன் பேர் வச்சானே தவிர இந்த கல்லுக்கு முருகன் வைக்கிற அந்த கல்லுக்கு பிள்ளையாரை வைக்கிற அது நீ முருகன் சொல்கிற, விநாயகர்னு சொல்கிற, சிவன் சொல்கிற, அதெல்லாம் கல்லாம். இந்த கல் மட்டும் எபினேசன் எப்படி ஆக முடியும்? அதுவும் கல் இதுவும் கல் தானே. பவுல் சொன்ன கல்லுக்கு தெய்வம் ஒப்பார் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறத அதை எடுத்துக்கிறியா? இல்லை அதுக்கு எபினேசன் பேர் வச்சானே அதை நீ எடுத்துக்கிறியா? அதை எடுத்துக்கிட்டால் மற்ற சாமியெல்லாம் அதே மாதிரி சாமிகள்னு சொல்கிறான். இதான் அதை சாமின்னு சொல்லும் போது மற்றதெல்லாம் சாமி தான், ஆனால் அது அந்நிய சாமி, அந்நிய தெய்வங்கள். இது நம்ம தெய்வம். இன்னைக்குள்ள தலைவர்கள் எவனும் சொல்கிறதே இல்லையே. சொல்லுங்க. எபினேசர் அப்புறம் தொடர்ந்து பாடுங்க. பாட மாட்டீங்களே. இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் திரும்ப எபினேசரே என்னை காத்தீரே. இப்போ இந்த ஜெயிலில் இருக்கான்ல அவன் பாடினது. நிறைய பேர் எபினேசன் பேர் வச்சுருக்கான். கிறிஸ்தவ பேர் அது கல்லுடா. கல்லுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்கான். யாக்கோபு ஒரு கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றி பெத்தேலுக்கு தேவனுடைய வீடுன்னு சொன்னான். அந்த எண்ணெயை போட்டு அந்த கல் முழுவதும் கருப்பாகி தெய்வம் ஆயிடுச்சு. அது தேவர்கள்னு சொல்லிட்டான். உண்மையிலேயே அது தேவர்கள் கிடையாதுன்னு ஏசாயா பழைய ஏற்பாடையே சொல்கிறேன். ஏசாயா 37 அதிகாரம் 19 படிங்க. 37:19. 37:19. அவர்களுடைய தேவர்களை புறஜாதிகளுடைய தேவர்களை நெருப்பில் போடப்பட்டது இப்போ உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே. அப்போ என்னது? மனுஷர் கை வேலையான மரமும் கல்லு தானையா. பாரு எவ்வளோ தீர்க்கதரிசிகள்லாம் அருமையாக சொல்லியிருக்காங்க. மரமும் கல்லு தானே, தேவர்கள் இல்லையே. தேவர்கள் சொல்லிக்கிட்டாங்க, அதனால தேவர்கள் ஆகாது. சாமிகள்லாம் சாமிகள் ஆகாது. அப்போ உண்மையான தேவர்கள் உன்னதமானுடைய மக்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அன்னைக்கே தேவகுமார், அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களை தேவகுமாரர்கள் என்றும் அந்த மாதிரி இல்லாதவங்களை மனுஷகுமாரர்கள் என்றும் அங்கே பிரித்து சொல்லியிருக்கு. இவங்க வேறுபட்ட மக்களாகவே வாழாமல் அந்த மனுஷர்களோட மனுஷகுமார்த்திகளோட தேவர்கள் சேர்ந்தாங்கன்னு இருக்குல்ல, தேவ புத்திரிகள் சேர்ந்தாங்கன்னு இருக்குல்ல, அதுதான் முத பாவம். நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படின்னு இருக்குல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, மற்றவெல்லாம் மனுஷன், நீ தேவ மனுஷன். நல்லா தெரிஞ்சுக்க. மற்றவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க, நீ தேவர்கள். கவனிங்க, நீ தேவர்கள். வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க யார்? இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க யார்? தேவர்கள். இந்த தேவர்கள்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. சங்கீதத்தை எடுங்க, 97:7 பாருங்க. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். சொருவங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும்
வெக்கப்பட்டு போவாங்க. அந்த சொரூபங்கள் விக்கிரகங்கள் மாதாவை குறிக்கும், அந்தோணியாரை குறிக்கும், இன்னாசிகரை குறிக்கும். போப்பு கோயிலில் எத்தனை சிலைகள் இருக்குது, சொரூபங்கள் இருக்குது, அது வேற. ஆமாம், அது மட்டும் பேயாக்கும். அப்போ இது என்ன? படிங்க. பாயிண்ட். தேவர்களே நீங்கள் எல்லாரும் எவரை எவரை கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது. தேவர்கள் தொழுது கொள்ளணும். அப்போ தேவர்கள் மத்தியில் நியாயம் விசாரிக்கிறாரு. இன்னைக்குள்ள சாமிகள்லாம் தேவர்கள்னா இந்த தேவர்கள் முழுவதும் கர்த்தரை துதிக்கிறாங்கன்னு அப்படி எடுத்துக்கிறதா? அதான் அதுக்குள்ளே ஆவி இல்லையே, சுபாவம் இல்லையே. கண்ணு இருந்து காணாது, காது இருந்து பேசாது, வாய் இருந்து நடக்காது, எப்படிடா துதிக்கும்? இங்கே தேவர்களே துதிங்கன்னு சொல்கிறது. உன்னதமானுடைய மக்கள், வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், உன்னதமான தேவ மக்கள், அவர் மத்தியில் நியாயம் விசாரிக்கிறாரு. இந்த தேவர்கள் முழுவதும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த தேவர்கள் பரதீசு வானத்தில் இருக்காங்க, பூமியிலும் இருக்காங்கன்னு பவுல் சொல்கிறான். 1 கொரிந்தியர் 8 முடிக்கிறேன் இதோட. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து படிங்க. விக்கிரகங்களை பற்றி தான் அந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். படிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தில், அந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் பெரிய அறிவாளி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாம் பெரிய அறிவாளின்னு தெரியும். அந்த அறிவு தான் இருமாப்பு. இருமாப்புனா பெருமை, ஆணவம், திமிருன்னு அர்த்தம். அதுதான் உருவாக்கும் அறிவு. அன்பு தான் பக்தி விருத்தியை உருவாக்கும். நான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன் கெட்டிக்காரேன்னு ஒருத்தன் நினைச்சா அவன் அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் ஒன்றுமே தெரியாத முட்டா பையன் தற்கூரியாக தான் இருக்கான். எல்லாம் தெரிஞ்சிட்டேன்ட்டு சொன்னவன் முட்டா பையன். மெத்த படிப்பு வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மெத்த படிப்பு படித்தவன் சுத்த முட்டாள்னு ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப தெரிஞ்சிட்டா, ரொம்ப அறிவாளின்னு ஒருத்தன் சொல்லிட்டா, பெரியவன் சொல்லிட்டா, அவன் தான் தற்கூரி, அவன் தான் முட்டாள். அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியலை. நான் ஒன்றும் தெரியாதையா, நான் ஏதோ ஒரு அளவில், அவன் தான் அறிவாளி, அவன் தான் கரெக்டாக பேசுகிறான்னு அர்த்தம். அப்புறம் படிங்க. அப்புறம் பாயிண்ட். விக்கிரகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, படைக்கப்பட்ட காரியத்தை திங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்களே, அந்த விஷயத்தில் புசிக்கிற விஷயத்தை பற்றி அப்போஸ்தலர் சொல்கிறாங்கய்யா, இவங்களை விட அறிவாளிக ரகசியம் பெற்றவன் பழைய ஏற்பாட்டில் கிடையாது, இவங்க தான் ரகசியங்களை பெற்றவன் இங்கே சொல்கிறாங்க. உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை நல்லா வச்சுக்கோங்க. விக்கிரகம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒருவரை தவிர வேறொரு தேவர்களோ தேவனோ சிலை வழிபாடு உலகப்புற விக்கிரகங்களும் கிடையாது என்பதை அன்னைக்குள்ள கிறிஸ்தவன் அறிஞ்சிருந்தா, அன்னைக்குள்ள ஊழியக்காரன் அறிஞ்சிருந்தா, இன்னைக்குள்ள ஊழியர் அறிஞ்சிருக்கானா, இன்னைக்குள்ள கிறிஸ்தவன் அறிஞ்சிருக்கானா? பாயிண்ட். வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகள் உண்டு. கவனிங்க. வானத்திலேன்னா இப்போ வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க கர்த்தருக்குள்ளே மறிக்கிறாங்க, அவங்க தேவர்கள் தான். மறிச்சிட்டாங்க. எங்கே இருக்காங்க? 3வது வானம் பரதீசில் இருக்காங்க. அவங்க அது வந்து வானம், 3வது வானம் அங்கே இருக்காங்க. வானத்திலையும் இருக்காங்க, பூமியிலையும். நம்ம வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், தேவ புத்திரர்கள், தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகள், தேவர்கள் நம்ம இங்கே இருக்கோம். அப்புறம் இப்படி அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உருவாயிருக்கு. அவருக்குன்னு நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் அவர் மூலமாய் சகலமும் உருவாயிருக்கு. பாயிண்ட் தான். பரலோகத்திலே காணாத தேவன் ஒருவர் உண்டு. பூலோகத்திலே மனுஷனாய் வந்த கண்கண்ட கடவுளாக, தேவனாக, கர்த்தராக இயேசுவை சொல்லலாம். ஆனால் அவர் தேவகுமாரர் தான். தேவன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. கர்த்தர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த பட்டத்தை பேரை தேவனே கொடுத்ததாக பிலிப்பி 2ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது.
அவர் ஏன்னா தேவனுக்கு சமமாக இருப்பது பெருசாக நினைக்காம தன்னைத்தானே தாழ்த்தி அடிவின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய தன்னுடைய நாமமே இயேசுவுக்கு கர்த்தர் என்று சொல்லி எல்லாரும் அவரை கர்த்தர் என்று சொல்லுங்கன்னு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவே தந்து அருளினார் போட்டிருக்கு. அதனால் அவரை கர்த்தர்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், தேவன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. லேலுயா. ஆனால் இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லை. இந்த 7ஆம் வசனம் போட்டிருக்கு, அதில் 7 ஆகிலும் இந்த அறிவு இப்போ எல்லார்கிட்டையும் இல்லை. இந்த வசனத்தை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்குறவனுக்கு தான் இந்த அறிவு இருக்குமே தவிர எல்லாருக்கும் இந்த அறிவு இல்லை. ஆகவே நிருபங்களை படிங்க, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை படிங்க. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒரு ரகசியங்கள் இல்லை. பழைய ஏற்பாடு உள்ள எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க யூதர்களும் இஸ்ரேல் ஜனங்களும் பூர்வத்தார். அவங்க பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசியின் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பட்டினார் ஏசு சொல்கிறாரு. ஆனால் இப்போ கடைசி நாட்களில் இயேசுவே நேரடியாக சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ பூர்வத்தாருக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது உனக்கு தெரிய வேணுமா? அவருடைய குமாரனே நேரடியாக வந்து இந்த கடைசி காலத்தில் இயேசு எல்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னாரே, அது உனக்கு முக்கியமா? அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டிகளா, இயேசுவை தலைவராக, நிருபங்களே பாடமாக, தலைமை சங்கம் பரலோகமாக, நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருப்போம். மத்தேயு 23 இயேசு அதான் சொல்கிறார். 9 பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீங்க. அது ஆர்சி பைபிளில் தந்தைன்னே இருக்குது. பூமியில் எவனும் தந்தைன்னே சொல்லாதீங்கன்னு இருக்குது. அவன் தான் சொல்கிறான், அருள் தந்தை, தந்தைகள், அருள் தந்தைகள். அவன் சொல்லாதன்னா சொல்கிறேன் என்ன? அங்கே 10ஆம் வசனத்தில் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார். அப்படி தான் சொல்லுவோம்னா இது என்னையா சொல்கிறது? அதான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா இயேசுவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவன் நடக்கிறவன். இன்றைக்கு உள்ள முழுவதும் அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் தான் சபைகள் இயங்குது. இப்போ நாமெல்லாம் யார்? 8ஆம் வசனத்தில், அதில் 8ஆம் வசனம் போட்டிருக்கு, நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீங்க. லேலுயா. இயேசு மூத்த சகோதரன், நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் ஒரே தேவன், அவர் தான். லேலுயா. நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆகவே யோவான் 10ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் லாசரை 4 நாள் ஆகி நாரி போன லாசரை உயிரோடு எழுப்பின அதிசயத்தை அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புரிதலும் சத்தியங்களும் உபதேசங்களும் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் போய் சேருவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஆரோக்கிய சாமி ஐயா அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமை